வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே சைவம் அசைவம் உண்டு. சைவம்னா டீசெண்டாக, ரொம்ப ஆக்ரோஷம் இல்லாமல் மைல்டாக. அசைவம்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக, கட்டுப்பாடற்ற நிலை, சில்மிஷத்தனமான ஒரு நிலை. எதில் இருக்கோ இல்லையோ கட்டாயமாக செக்ஸில் உண்டுங்க. அதை பல பேர் உணர்வதே இல்லை. ஆண்களும் சரி பெண்களும் சரி. சில்மிஷமான ஒரு செக்ஸ், கட்டுப்பாடற்ற ஒரு செக்ஸ், எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடான ஒரு செக்ஸ். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடாகவே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. புதுமண தம்பதிகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப்பு தான் செய்வாங்க. 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு. அதுலேயே மத கருத்துக்கள், சமய நல்லிண கருத்துக்கள். எப்போ எங்கள் அப்பத்தா இந்த மாதிரி சொல்லிச்சு, எங்கள் அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, எங்கள் அப்பா இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்னதின் அடிப்படையில் செக்ஸில் ஈடுபடுவான். பெண்கள் வகையில் இன்னும் மோசம். அவங்க அம்மாக்காரி ஓதி கொடுத்துருவா, இப்படி 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 இப்படின்னு. இவ என்ன படுவா, அதை அதிகப்படியாக பிடிச்சிக்குவா. பெண்கள்னால அப்படித்தானே ஒரு விஷயம் அப்படின்னா அதிகப்படியாக செய்வது. அது கூடாதுங்க, இது கூடாதுங்க, அங்கே கை வைக்காது, இங்கே கை வைக்காத, ஆம்பளை வெக்ஸ் ஆயிடுவான். இந்த மாதிரி பலவிதமாக பெண்கள் வகையிலே உண்டு. இது நடக்கும். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், மொத்தம் 90 நாள். அப்புறம் அதுக்கு மேலே ஆமாம், பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. 91வது நாள் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்லோவாகிடும். அப்போ சைவத்திலையும் சைவமாக பலவிதமான ஒரு செயல்பாடு. அப்புறம் குழந்தையை பார்க்குறான், அப்படியே பெரிய ஆளாக வர்றான். பண்ணக்கூடிய சமயத்தில் அப்படியே இருக்கிற சமயத்தில் பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான குடும்ப சூழல்கள். உறவு கொள்ளுவான், உறவு கொள்ள மாட்டான். பெண்களை பொறுத்தவரையும் சொல்ல வேணாம். ஐயோ வேணாங்க, இன்னைக்கு அந்த விசேஷம், இன்னைக்கு இந்த விசேஷம், வேணாங்க, என் அப்பா அம்மா இன்னைக்கு வர்றாங்க, வேணாங்க, இன்னைக்கு வேணாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வேணாங்க, என் தம்பி இப்போ தான் ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பலவிதமான இப்படியே ஒரு ஓட்டம் ஓடும். எல்லாம் அடங்கி, நாடி அடங்கி, ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டேஜ் முடிஞ்ச சமயத்தில் இப்படியெல்லாம் செய்யலாம், அப்படியெல்லாம் செய்யலாம், உறவு, உடல் உறவு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எல்லாத்துக்குமே உண்டு. ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அந்த நேரத்தில் பார்த்தா அப்படின்னா பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, செட்டில் ஆகியிருப்பாங்க. இவங்க புருஷன் பொண்டாட்டி மட்டும் ஒரு 50, 60, 70 வயசு, அந்த ரேஞ்சுக்கு 55 வயசு 60ல் அப்படி தனிப்பட்ட முறையில் வாழக்கூடிய ஒரு சூழல், இல்லது குடுத்தனமாக மற்றபடி கூட்டு குடும்பமாக வரக்கூடிய சூழல். அப்படிங்கிறப்ப யோசிப்பாங்க படுத்துக்கிட்டு. இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேர் யோசிப்பாங்க, எப்படியெல்லாமே செய்தோம் கூடாது அப்படிங்கிற மாதிரி, எப்படியெல்லாமோ செய்ய நினைத்தோம் கூடல, அப்படி எல்லாம் கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடாக செஞ்சுக்கிட்டது இல்லையா. ஆனால் இப்போ எப்படியெல்லாமே செய்ய தோணுது அப்படின்னு 2 பேர் பேசிக்குவாங்க. அப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வரும். கட்டுப்பாடற்ற ஒரு செக்ஸ், அதுக்கு பேர் தான் சில்மிசத்தனமான ஒரு செக்ஸ். குறிப்பிட்ட ஒரு நிலைப்பாடு, குறிப்பிட்ட ஒரு செயல்பாடு இல்லாமல் அடிவாடி இப்படியெல்லாம் செய்யலாம். உடனே அவர் ஏங்க இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் செய்யவே இல்லைங்க, 40, 50, 60 வருஷமாக நம்ம இருக்கிறோம், புருஷன் பொண்டாட்டியாக இருக்கு, இந்த மாதிரி நினைப்பே வரலீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நிலைப்பாடு ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அதன் அடிப்படையில் செய்யக்கூடிய சமயத்தில் மனசு சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரத்தில் கட்டுப்பாடுகள் போயிட்டு இருக்கக்கூடாது. இதில் சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறப்ப பலவிதமான கட்டு திட்டங்கள், மற்றபடி இதற்குள்ள ஒரு செயல்பாடு குறுக்கீடு,
ஒரு அளவீடு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி வேணாலும் செக்ஸ் செய்யலாம், எப்படி வேணாலும் கட்டுப்பாடற்ற செக்ஸ், எப்படியெல்லாம் எப்படிப்பட்ட விஷயமாக சில்மிஷமான ஒரு செக்ஸ் அப்படிங்கிறப்ப அது வாழ்க்கையில் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் செய்யவே இல்லைப்பா இப்படியெல்லாம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய சமயத்தில் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அது செய்ய முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற என்ன பண்ணுவோன்னா பல படங்களை பார்ப்போம். அதில் பலவிதமாக செய்வாங்க இல்லையா, ஆபாச படங்களில். அதை கண்டு ரசிக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் நம்மளால செய்ய முடியலைங்க, என்னங்க இப்படிலாம் செய்கிறாங்க, என்னங்க இப்படி இல்லாமல் செக்ஸ் செய்வாங்க, என்னங்க இது அநியாயமாக இருக்குது, இப்படி இல்லாமல் ஒரு பெண் நடந்துக்க முடியும், இப்படி இல்லாமல் ஒரு ஆண் செய்ய முடியும். அந்த மாதிரி பலவிதமான ஆபாச படங்கள் பார்த்து அதையும் மனசில் தேர்த்திக்கக்கூடிய பல கணவன் மனைவி ஆணும் பெண்ணு இருக்கத்தான் செய்கிறாங்க. எப்படியோ மனசுக்குள்ளே அந்த சந்தோஷம் வந்துடணும். ஆமாம், அப்படிங்கிறப்ப அது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒரு ஒரு தத்துவம் கூட உண்டு. அதாவது கனவுகளோடு சாகாது, நினைவுகளோடு சாகு. நல்லா புரிஞ்சுக்க. கனவுகளோடு சாகாத. என்னடா அது சாகிறப்ப அவனுக்கு ஒரு 80 வயசு 75 வயசு வைக்கலாம், சாகருக்கு ஒரு சூழல் அப்படிங்கிறப்ப அது என்னன்னு தெரியாது. ஒரு சாவு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இவனா நினச்சிக்குவான் நம்மால், ஏண்டா இப்படிலாம் செய்யாமல் போயிட்டோம், இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாமல் போய்விட்டோம் செக்ஸில் அப்படின்னு இவரா நினைக்கிற சமயத்தில் பொட்டுன்னு போயிடுவார். அப்போ என்ன ஆகுது, கனவுகளோடு அவர் சாகிறார். நினைவுகளோடு அது சாகணும். நல்லா போடும், நினைவுகளோடு. ட்ரீம்ஸ் வேற, மூமெண்ட்ஸ் வேற. இது நினைவுகள், அந்த மூமெண்ட்ஸ் வேற. நினைவுகளோடுங்கிறப்ப அந்த சாவக்கூடிய சமயத்தில் அப்பா நம்ம எப்படிலாம் அனுபவிச்சோம்ப்பா செக்ஸை, எப்படிலாம் செய்யக்கூடாத கட்டுப்பாடற்ற செக்ஸ்லாம் நம்ம செஞ்சோம், சில்மிஸை நிறையா பண்ணணும்ப்பா. மனைவி ஹெல்ப் பண்ணா, அவ்வளோ நிறையா கேட்டா, நம்மளும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம். அவ்வளோ நிறைய சில்மிசத்தை எதிர்பார்த்தா செக்ஸில், கட்டுப்பாடற்ற செக்ஸுக்கு அவ்வளோ ஒத்துக்கிட்டா, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி நான் எந்த நேரத்தை சாக போகிறோன்னு தெரியல, உடம்பெல்லாம் அப்படி டவுனாக இருந்துச்சு. இப்படி அதை நினைக்கக்கூடிய சமயத்தில் அந்த நினைவுகள் அவனை மீண்டும் வாழ வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். அப்போ இன்னொரு 10 வருஷம் அவன் வாழ்வான். மனைவி இருக்காலே இல்லையோ, அந்த நினைவுகள்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மனுஷனை மீண்டும் வாழ வைக்கும். ஆமாம், கனவுகளோடு சாகவே கூடாது. அதில் குறிப்பாக செக்ஸ் கனவுகளோடு சாகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். செக்ஸ் நினைவுகளோடு சாகும். அப்படிங்கிறப்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதையெல்லாம் விட மரணமும் கூட நன்றாக இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.